11ஆம் ஆண்டுக்கு பின் கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் தற்போது ஒருங்கிணைந்த பள்ளி கல்வி திட்டத்தின் கீழ் கிட்டத்தட்ட 47,000 ஆசிரியர்கள், ஆசிரியர் அல்லாதவர்கள் தற்காலிக பணியிடத்தில் பணியாற்றி வருகின்றார்கள். இதனால் ஊதியம் பெறுவதிலே பல சிக்கல்கள் இருந்தது. அதாவது ஒவ்வொரு ஊதிய கொடுப்பானைகளும் 3 மாதத்துக்கு ஒரு முறை, 6 மாதத்துக்கு ஒரு முறை, ஓராண்டுக்கு ஒரு முறை என கொடுப்பானை வழங்கப்பட்டது. இதனால் ஊதியம் பெறுவதிலே பல சிக்கல்கள் இருந்தது. ஒவ்வொரு அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் கடன் சுமையை சார்ந்துதான் இருக்கின்றார்கள். வீட்டுக்கடன், தன் பிள்ளைகளின் கல்வி கடன், தனிநபர் கடன் என கடன் சுமைகளை சார்ந்துதான் இருக்கின்றார்கள். இது போன்று தற்காலிக பணியிடத்தில் பணியாற்றின ஆசிரியர்கள், ஆசிரியர் அல்லாதவர்கள் இந்த கடன் தவணையை செலுத்துகின்ற பொழுது காலதாமதம் ஏற்படும். இதனால் அபராத தொகையும் சேர்த்து கட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலை, வட்டிக்கு வட்டி குட்டி போடுகின்ற ஒரு சூழ்நிலை இருந்தது. இதனை எல்லாம் சென்ற ஆட்சியாளர்களும் தொடர்ந்து வலியுறுத்தினோம், செவி கொடுக்கவில்லை. தற்போது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வழிகாட்டுதலின் பேரில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் அனைத்து பணியிடங்களையும் நிரந்தர பணியிடங்களாக, 47,000 பணியிடங்களையும் நிரந்தர பணியிடங்களாக அறிவித்து இன்று இந்த ஊதியம் பெறுவதிலிருந்து சிக்கல்களை நீக்கினார். உண்மையாகவே இந்த 47,000 பேரும் மற்றற்ற மகிழ்ச்சியில் இருக்கின்றார்கள். உண்மையாகவே நாங்கள் மீண்டும் ஒரு முறை தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் நல கூட்டமைப்பு சார்பாக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும், பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்களுக்கும், அதே போன்று பள்ளிக்கல்வித்துறை செயலர் மற்றும் இயக்குநர்கள் அனைவருக்கும் தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் நல கூட்டமைப்பு சார்பாக மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.